ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அருமையான ஸ்தோத்திரம் மாலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவிக்கிறேன். கிராஸ் டிவி நேயர்கள், கிராஸ் டிவி மூலமாய் பார்க்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி உற்சாகப்படுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியில் இந்த மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஸ்தோத்திரம். எங்கள் சபை மூலமாய் உங்கள் சமாதானத்து நேரம் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்வீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் ஊழியக்காரனாகிய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. ஒருவேளை நீங்கள் எங்களோடு ஆராதிக்க விரும்பினால் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகல, எங்களோடு நீங்கள் ஆராதிக்க வரலாம். இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்த உடனே எங்கள் சபையினுடைய ஆராதனை நேரம் வரும். அந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் பார்த்து எங்களோடு ஆராதிக்க வர உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தினுடைய பின்பகுதியை, நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அருமையான பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் வனாந்திரத்தில் வழியை அவர் உண்டு பண்ணுகிறார். ஆண்டவருக்கு மகிமை. மனிதனுடைய கண்டுபிடிப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், கப்பலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கப்பல் கடல்ல போகுது, ஆனால் வழி அறியும்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஸ்தோத்திரம். விமானம் மேலே பறக்கிறது, அது வழிக்காக கருவிகளை கண்டுபிடிச்சு அது சரியான பாதையில் கிடையாது. ஆச்சரியமான காரியம். ஒரு மனிதனுடைய ஞானமே ஸ்தோத்திரம் எப்படி செய்ய முடியும்னு சொன்னா, இந்த அகில உலகத்தை அண்ட சராசரங்களை சர்வத்தையும் படைத்தவர் எவ்வளவு ஞானமுள்ளவராய் மகிமையுள்ள தேவனாய் இருப்பார். அந்த தேவன் உங்களை என்னைப்பா சொல்லுகிறார், ஓ வனாந்திரமான பாதைய, ஒருவேளை குறைச்சல் உள்ள உன் பாதைய, வெறுமையான உன் பாதைய, வழியே தெரியாமல் திக்கி திணறி இருக்கிற உன் வாழ்க்கையில நான் ஒரு அற்புதங்களை செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் கதவுகள் அடைக்கப்பட்டது போல பிளாங்கா இருக்கும். சில நேரத்தில் அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கலாம், சில நேரத்தில் வேலைகளுக்கான காரியம் தடப்படும் பொழுது கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் ஒரு தாயார் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, பாஸ்டே என் மகனுக்கு வேலை கிடைக்கணும். ஸ்தோத்திரம். இருந்த வேலையை போயிட்டவனுக்கு, எனவே ஸ்தோத்திரம் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்றான், கிடைக்கணும். அவன் ரொம்ப சோர்ந்துட்டான். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஜெபித்த போது ஆண்டு நிச்சயம் அவனுக்கு பதில் கொடுத்தார். நல்ல ஒரு வேலையை ஆண்டு கொடுத்திருக்கிறார் என்று சாட்சியம் கொடுத்தார்கள். அன்பு பிள்ளைகளே, நம் ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியலையேன்னு சொல்லி, அந்த வனாந்திரம் போல என் வழி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு முகத்தை நோக்கி பார்த்தா நிச்சயமாய் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறார். ஆண்டவருக்கு மகிமை. யோசித்து பாருங்க, என் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு எங்க எடுத்து வைப்பேன்? வனாந்திரம் போல இருக்குதே, எங்க பார்த்தாலும் இருளா இருக்குதே, எங்க பார்த்தாலும் அடைக்கப்பட்டிருக்குதே, எங்க பார்த்தாலும் தடையா இருக்குதே. என் பிள்ளைகளுக்கு படிப்பு தடையா இருக்குது, அல்லது ஸ்தோத்திரம் என் வேலையில தடையா இருக்குது. அவன் கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், என் பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இல்ல, தடை இருக்குது, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்ல, கடன் வாங்கிட்டேன், அடைக்கக்கூடிய வழி தெரியல, வியாதி வந்துட்டு, அதுக்கு மாதிரி யாரை பார்ப்பேன்னு தெரியல. ஒருவேளை அடைக்கப்பட்ட வாசலோடு வனாந்திரம் போல சூழ்நிலையோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, அன்பு பிள்ளைகளே, தர்மையான ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற தெய்வீக வார்த்தை, நான் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுவேன். மகளே, உனக்கு ஒரு வழி திறக்கும். மகனே, உனக்கு கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். நீ படிச்சிருக்கிற, நீ பெரிய பணக்காரன், அதுக்காக இல்ல, நீ ஆண்டவருடைய பிள்ளை. இதை பார்க்கிற நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் அவரை நம்புவீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நிச்சயமாய் ஆண்டவர் நமக்காக வழிகளை அவர் திறந்து கொடுக்க போதுமானவர். வனாந்திர பாதையில் கடந்து போன சில ஆட்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றார். ஒரு வனாந்திரம், கடன் வாங்கிட்டாங்க. திடீரென்று அவன் கணவர் மரிக்கிறார். அவன் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவர், ஆண்டவருக்கு பயந்து நடந்த ஒரு குடும்பம். அவன் கடன், ஏதோ ஒரு சூழ்நிலை கடன் வாங்கிட்டாங்க, திடீரென்று மரித்து விட்டார். அவன் பிள்ளைகளும் அவன் தாயும் நிற்கதியாய் ஸ்தோத்திரம் எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறியாய் மாறினார்கள். இந்த சூழ்நிலை பாருங்க. கடன் அடிக்க வழி இல்லை. ரெண்டாவது, பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். அந்த சகோதரி எதிர்காலம் கேள்விக்குறியானது. பிள்ளைகள் எப்படி வளர்ப்போம், பிள்ளைகளை என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம், எப்படி படிக்க வைக்க போகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்க போகும் தெரியலையே. ஸ்தோத்திரம். பயம். அது மாத்திரமல்ல, அவங்க பிள்ளைகளை கூட அடிமையாக்கி கொள்ளும்படி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுங்க. எவ்வளவு நிர்கதியானவர். அடுத்த ஸ்டெப்பு நான் எப்படி வைப்பேன் யோசித்து பாருங்க. அது எப்படி எதுக்காக வாங்கினாருன்னு சொல்லப்படலை. அவன் எந்த சூழ்நிலையில் வாங்கினாருன்னு சொல்லப்படலை. ஆனால் அங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பம். பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு மேலே சொல்லுகிறேன். அவன் தேவையில்லாத கடன்கள், தேவையில்லாத பொருட்கள் மேலே மோகம், தேவையில்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி வாங்கி வீட்டில் குமிக்கிறது, இந்த பழக்கங்கள். ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியம் அப்புறப்படுத்து. ஆடம்பரத்திற்காக தேவைக்கு மிஞ்சி ஸ்தோத்திரம் ஒரு நாள் எந்த ஒரு கடன் வாங்கி சில காரியத்திற்காக சில காரியம் செய்யலாம். ஆனால் தேவையில்லாத காரியங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கிறான் என்பதற்காக வாங்கி கடன்ல மாட்டி சிக்கி தவிக்கிற குடும்பங்கள் ஏராள குடும்பங்கள். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் ஏராளம் ஏராளம். ஆண்டவர் சமூகத்தில் எலிசாபாத் சொல்றாங்க, ஆமென் ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, அந்த ஆலோசனைப்படி செய்தாங்க. பிள்ளைகளே, ஆமென். வனாந்திரம் போல அந்த குடும்பத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். பாருங்க ஸ்தோத்திரம். 7வது வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு. பாருங்க ஸ்தோத்திரம். அந்த எண்ணெயே கடனடைக்க உதவிச்சு மீந்து இருந்தது, அதை வச்சு நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் வாழ்ந்துக்கோங்கப்பா. அந்த வனாந்திரத்தில் அந்த வீட்டில் ஒன்றுமில்லை, கொஞ்சம் எண்ணெய் தான். அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பம் மாத்திரமல்ல, ஊழியக்காரர் மேல பாசம் வச்சு ஊழியக்காரன் சொல்ல கேட்டு கீழ்ப்படிந்து நடந்த குடும்பம். இன்னைக்கும் நான் சொல்றேன் பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் ஒரு இருக்கிறார். நான் கர்த்தருக்கு எப்போது பயந்து இருப்பேன். என் வேலை செய்கிற இடத்துல, என் வியாபாரம் செய்கிற இடத்துல, நான் பழக்க வழக்கத்தில், என் தெருவில், என் சபையில் நான் கர்த்தருக்கு பயந்தவன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல நிச்சயமாய் கடந்து வருவது உறுதி. தேவனுடைய மனிதனுடைய வாயின் வார்த்தைகளை அவன் கேட்டு கீழ்ப்படிந்துருங்க. அவர் சொன்னதை கேட்டாங்க. அவங்க ஏத்து பேசல. இவ்வளவுதான் என்ன இருக்குது, இதெல்லாம் எம்மாத்திரம், இதை செய்ய முடியுமா? சீசர்கள் கூட கேட்டாங்கப்பா, 5 அப்பம் தான் இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். இதை வச்சு எப்படி ஸ்தோத்திரம்? ஏன்னா அவருடைய வல்லமை அறியாம தான் கேட்டாங்கன்னா, இந்த சகோதரி எலிசா சொன்னதை கேட்ட உடனே ஆண்டவர் நல்லவர். கொஞ்சம் எண்ணெயை கூட கீழ்ப்படிந்து பாத்திரங்களை நிரப்ப ஆரம்பிக்கும் போது அது பெருக ஆரம்பிச்சது. அருமையான பிள்ளைகளே, உங்க ஜெப நேரத்தை, உங்க தாளந்துகளை, உங்க வருமானத்தை ஸ்தோத்திரம், உங்கள் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து, ஆண்டவர் நம்பிக்கையா இருந்து ஊழியக்காரன் ஆலோசனை கேட்டு நீ கீழ்ப்படிந்து செய்யுங்க. எந்த காரியமானாலும் கீழ்ப்படிந்து செய்து பாருங்களேன். உங்க வனாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார் என்று சொல்லுகிறேன். இந்த குடும்பம் செழிப்பாய் மாறினதே மாறிச்சு இல்லையா? இதுக்கு அந்த குடும்ப சாட்சி இல்லையா? 2வது ஒரு குடும்பத்தை நான் சுட்டி காட்டும்படி விருப்பப்படுகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அக்சாலை வளர்த்தான். தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அக்சாலை வளர்த்தான். ஸ்தோத்திரம். அவள் தாய் தகப்பன் இல்லை, ஒரு அனாதை பிள்ளை. யோசித்து பாருங்களேன். நீங்க அப்பா அம்மா இருந்தாலே சனத்தில் முன்னேறுவது எவ்வளவு கடினமா இருக்குது. நம்ம அப்பா அம்மா ஒரு வேலை சொத்து சோங்கள் சேர்த்து வச்சா ஒரு வேலை, ஆனா தாய் தகப்பன் இல்லை. மொர்தெகாய் வீட்டில் வளர்க்கப்படுறா. மொர்தெகாய் ரொம்ப நல்லவர். ஸ்தோத்திரம். அவன் ராணுவ ஒரு வேலை, அவன் ஸ்தோத்திரம் வேலை, நல்ல ஒரு வேலையில போர் செய்வனா வேலையில இருந்தவர். அவன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைங்கன்னு சொல்லப்படலை. ஸ்தோத்திரம். ஒருவேளை அவங்க மனைவி நல்லவங்களா இருந்திருக்கலாம், பிள்ளைகள் நல்லவராக இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை மோசமான மனைவியோ பிள்ளைகளோ இருந்ததுன்னா எஸ்தர் படுற பாடு எப்படி இருந்துக்கும் யோசித்து பாருங்களேன். ஆனால் எஸ்தர் ஆண்டவர் அறிந்த ஒரு தேவண்ட பிள்ளை, ஜெபிக்கிற ஒரு தேவண்ட பிள்ளை. அரசாங்கத்தில் போன உடனேயும் 3 நேரம் நான் உபவாசித்து ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? ஜெபிக்கிற அன்பு தேவண்ட பிள்ளை. பிள்ளைகளே, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வனாந்திரம் நிச்சயமாய் மாறும். வனாந்திரம் வனாந்திரம் சொல்லி நீங்க கஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு கலங்காதீங்க. தேவ சமூகத்தில் முழங்கால நின்று தேவ சமூகத்தில் காத்திருங்க பிள்ளைகளே. உங்க வனாந்திரத்தில் கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். ஒரு ஸ்தோத்திரம். சாதாரண குடும்பத்தில் இருந்தா தாய் கிடையாது, தகப்பன் இல்லை, அனாதை சூழ்நிலை பாருங்க. அடுத்த வீட்டில் வளர்றா. சாப்பாட்டுக்கு அடுத்த வீடு தான் நம்பி இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு காரியம்னா
அடுத்த வீடு தான் நம்பி இருக்கணும். ஆமாம், அடுத்தது திருமணத்துக்குன்னு அடுத்த நம்பி எப்படி திருமணம் நடக்கும்? இவன் அப்பா அம்மா இல்லையே, யார் இப்போ திருமணம் முடிப்பா? அந்த காலம் ரொம்ப ரிஸ்கான காலம். ஏன்னா அடுத்த லெவல் பிள்ளைக்கு செய்யணுமேங்கிறது யோசிக்கிற உலகம். யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்கு மகிமை. ஆனா ஸ்தோத்திரம், இதே அக்சால் என்கிற எஸ்தரை கர்த்தர் கனம் பண்ணினார், உயர்த்தினார். அவள் வனாந்தரமான பாதையை கர்த்தர் வயவெளியாய் செழிப்பான வாழ்க்கையாய் மாற்றினார். மகளே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. எஸ்தரை ஸ்தோத்திரம் ராஜாத்தியாக கர்த்தர் உயர்த்துகிறார். எவ்வளவு மேன்மை! ஒரு அனாதை, தாய் தகப்பன் இல்லாதவள், ஸ்தோத்திரம், அடுத்த வீட்டில் ஒண்டி வாழ்ந்தவள், தனிமையா இருந்தப்பட்டவள், எதிர்காலம் கேள்விக்குறியா மாற்றப்பட்டது. வனாந்திரம் தான். எனக்கு ஒரு நல்ல காலம் இருக்குமா? எனக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் முடியுமா? என் காலம் நன்மையா இருக்குமா? எவ்வளவு கேள்வி இருந்திருக்கும் வாழ்க்கையில. யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நல்லவர். அந்த எஸ்தரை ஒரு பெரிய அந்த தேசத்தின் அகாசுவேர் என்கிற ராஜாவின் மனைவியா ராஜாத்தியாய் கர்த்தர் அவளுடைய வனாந்தரத்தை மாற்றினார். 2 காரியத்தை நான் இதுலயும் சொல்லுகிறேன். ஒன்று, எஸ்தருக்கு இருக்கிற உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம். இன்னைக்கு சபையின் பிள்ளைகள் உபவாசித்து ஜெபிக்கிறதுல குறைவுபடுறாங்க. ஒருவேளை சரத்தில் பலவீனம், வயசு உள்ளவங்க ஓகே. ஆனால் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கூட, சபைக்கு போறவங்க கூட வாரத்தில் ஒரு நாள் ரொட்டீனா உபவாசித்து ஜெபிக்கிறது இல்லை. லீவு நாள் கூட ஆலயத்திற்கு பக்கத்தில் போறது இல்லை. ஜபத்துக்கு முக்கியத்துவம், இன்னைக்கு ஜபம் நல்லா முக்கியத்துவம் கொடுக்குற அநேக பிள்ளைகள் எழும்பி இருக்காங்க. ஜபம் நடக்குது. ஆனாலும் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறது முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? உங்க வனாந்தரம் மாற வேண்டும் என்று சொன்னால் அருமையான பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற சுபாவம் இருக்கட்டும். 2வது சொன்ன ஊழியக்காரன் கீழ்ப்படிந்து நடக்கிற சுபாவம் இருக்கட்டும். 3வது சொல்லுகிறேன், உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கட்டும். 4வது மொர்தெகாய் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டு செய்கிற குணம், ஒரு கீழ்ப்படிதல் நிறைந்த ஒரு சகோதரி தான் எஸ்தர். நான் தான் ராஜாத்தி ஆயிட்டனே, இப்போ நீர் எனக்கு தேவையில்லையே. ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். சகோதரிகளே, உங்கள் சொந்த கணவனுக்கு, உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள். கணவனே ஸ்தோத்திரம், மனைவி மேல் அன்பு கூறுங்கள். ஸ்தோத்திரம். ஸ்டூடெண்டே, உங்கள் நடத்துகிற ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உதவி ஊழியக்காரரே, உங்கள் போதகருக்கு சீனியர் பாஸ்டர் கீழ்ப்படியுங்கள். ஸ்தோத்திரம். வேலைக்காரரே, ஜமானி கீழ்ப்படியுங்கள். சபையே, உங்கள் நடத்துகிற போதகருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேன்மையாய் வரும் என்று சொல்லுகிறேன். வனாந்திரத்தை அவர் மகிமையாய் மாற்றுகிற தேவன். ரூத்துடைய வாழ்க்கையும் கர்த்தர் வனாந்திரம் போல ரூத்து வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினார். அவன் ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டான். உங்க வனாந்திரம் எந்த வனாந்திரமானாலும் அதை கர்த்தர் செழிப்பாய் மாற்ற முடியும். நீங்க செய்ய வேண்டிய சில காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். முதலாவது, ஆண்டவருக்கு பயந்து நடவுங்கள். 2வது, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடவுங்கள். 3வது, அருமையான உபவாசித்து ஜெபிக்க பழகுங்க. 4வது, நல்ல ஒரு கீழ்ப்படிதல் இருக்கட்டும். 5வது, ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. எந்த வனாந்தரமா இருந்தாலும் அந்த வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றி செழிப்பாய் மாற்றுவார். சர்வ வல்லமையில் ஆண்டவரே, உங்கள் சமாதானத்தின் நேரத்தில் அப்பா வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர். இதை பார்க்கிற பிள்ளைகள் எந்தெந்த வனாந்தரத்தில் அவங்க கடந்து போயிருக்கிறாங்களோ அவர்கள் வனாந்தரம் எல்லாம் செழிப்பாய் மாறட்டும் என்று சொல்லுகிறேன். அப்பா, வியாதிகள் மறைந்து போகட்டும். கரங்களை வைத்து ஜெபிக்கிற இடத்துல இருக்கிற வியாதிகள், எல்லா பலவீனங்கள், போராட்டங்கள் நீங்கட்டும். அப்பா, தேவைகளை சந்திங்கப்பா. கடன் மாறட்டும், நெருக்கங்கள் மறையட்டும். உயர் கல்விக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உயர் படிப்புக்கான வழிவாசல் திறந்து கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் குடும்பமாய் பிள்ளைகளுமாய் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்ட எல்லா குடும்பத்திலையும் தெய்வீக ஆசீர்வாத வனாந்தரம் செழிப்பாய் மாறட்டும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.